சமூகம் நமக்கு என்ன கத்து கொடுத்துட்டு இருக்கு தெரியுமா? யாரையும் நம்பாத. அவனை பார்த்தா நல்லவன் மாதிரி இல்லடா. ஆதிரையோ அகல்யாவோ பண்ணியிருந்தா அவங்கள நீ மன்னிச்சிருக்க மாட்டியா? இந்த வார்த்தையை நீங்க கேட்டதே தப்பு. என் பிள்ளைங்க அப்படிலாம் பண்ணவே மாட்டாங்க. அப்படி என் பிள்ளைங்களை வளர்க்கவே இல்லை. மருமகளா வாழ போற வீட்டுல எப்படிலாம் வாழணும்னு சொல்லி கொடுத்து வளர்த்து வச்சிருக்கிறேன். இதோ நிக்கிறாங்களே, இவங்களாட்ட பழி வாங்க சொல்லி கொடுத்துலாம் நான் வளர்க்கலமா? ஆதிமா, உங்க அப்பா சத்யாவ எதுக்கு இந்த வீட்டை விட்டு துரத்தி எடுக்கணும்னு துடிக்கிறாருன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஏமா, உனக்கு என்ன தெரிஞ்சு போச்சு? இல்ல, நான் சொல்லுவேன். ஆனா எதுக்கு எனக்கு பொல்லாப்பு? வேணா விடுங்க. ஏண்டி, எதையோ சொல்ல வந்துட்டு எதுக்கு இப்படி மென்னு முழுங்குற? என்னன்னு சொல்லி தொலை. ஒண்ணும் இல்லம்மா, சத்யா பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு. இவ இந்த வீட்டுக்கு சின்ன மருமகளா வந்தா, இங்க மூத்த மருமகளா இருக்கிற அவர் பொண்ணுக்கு கிடைக்கிற மதிப்பும் மரியாதையும் கிடைக்காமயே போயிடும்ல. வீட்டு நிர்வாகம் எல்லாமே சத்யா சொல்றத கேட்டு நடக்கிற மாதிரி ஆயிடும். அது மட்டும் இல்லம்மா, நம்ம கார்த்தி இப்ப சின்ன மெக்கானிக் கடை தான் வச்சிருக்கான். அதோட நாளை பின்ன சத்யாவோட அண்ணன் கார்த்திக்கு பெரிய ஆட்டோமொபைல் ஷாப் வச்சு கொடுத்து அவனை பெரிய ஆளாக்கி விட்டுட்டாருன்னு வச்சுக்கோங்க. இந்த குடும்பம் எல்லாமே கார்த்தியோட கண்ட்ரோலுக்கும் சத்யாவோட கண்ட்ரோலுக்கும் போயிடும்ல. அதுக்கப்புறம் இவரோட பொண்ணு மாப்பிளையும் செல்லா காசு ஆயிடுவாங்களோன்னு பயந்து பொறாமப்பட்டு சத்யாவை இந்த வீட்டை விட்டு அனுப்பிடணும்னு துடிக்கிறாரு போல. ஏய், என்ன சொன்னீங்க? மனோரி விடு விடு. எங்க என்ன தடுக்காதீங்க. உங்களை பத்தி இல்லாத பொல்லாத எல்லாம் சொல்லிட்டு இருக்கா. அவ வாய் கிழிச்சுறேங்க. ஏய் மனோரி, பேசாம இரு. பேசுறவங்க பேசிட்டு போட்டோம். என்ன பத்தி தானே பேசுறாங்க, நான் பதில் சொல்கிறேன். நீ பொறுமையா இரு. அப்பா வேணாப்பா. அம்மாடி, ஒரு நிமிஷம் பொறுமையா இருடாமா. அம்மா தமிழ், நீ பாட்டுக்கே உன் இஷ்டத்துக்கு உன் வாயில வந்ததெல்லாம் கதையா சொல்லிக்கிட்டு இருக்கிற. ஆமாம்மா, நான் இல்லாதப்பட்டவன் தான். பணம் மட்டும்தான் இல்லாதவன், அவ்வளவுதான். அதுக்காக மான மரியாதை இல்லாதவன், குருட்டு புத்திக்காரன், பொறாமக்காரன்லாம் நினைச்சிட வேண்டாம். பணக்காரங்களை பார்த்து நான் பல்லிழிச்சதும் இல்லை, பொறாமப்பட்டதும் இல்லை. பணம் தான் சந்தோஷம்னு என்னைக்கு நான் நினைச்சு பார்த்ததே இல்லை. நான் மட்டும் கிடையாதுமா, என் புள்ள ஆதரையும் அப்படிதான். அப்படியே என்ன மாதிரியே. சரி சரி. இங்க பாருமா, என் பொண்ணு வெட்டி பந்தாவுக்காகவும் பெருமைக்காகவும் வாழ்ற பொண்ணு இல்லை. இருக்கிறத வச்சு குடும்பம் நடத்தக்கூடிய திறமையும் பொறுமையும் என் பிள்ளைகிட்ட இருக்கு. அதனால இந்த வீட்டில் என் பொண்ணோட கண்ட்ரோல் போயிடும். என் பொண்ணு மாப்பிளையும் செல்லா காசு ஆயிடுவாங்கன்னு நான் ஒரு காலம் நினைச்சது இல்லை. நான் இந்த பொண்ணை அந்த நோக்கத்துல பார்த்ததும் இல்லை, வீட்டை விட்டு அனுப்புங்கன்னு சொல்லல. இந்த பிள்ளையாலதான் என் மாப்பிள்ளை லஞ்சம் வாங்கினதா கேவலப்பட்டு நிக்கிறாரு, வேலை செய்யற இடத்துல அவமானப்பட்டு நிக்கிறாரு. அதனாலதான் இந்த பிள்ளைய வீட்டை விட்டு வெளியே போகணும்னு சொல்றேன். ஆஹா, முறைக்கிறாளே இவ. நாம வேற வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம ஏகப்பட்டதை பேசி தொலைச்சிட்டோம். சமாளி தமிழ். ஐயோ, நான் சொன்னத தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் ஒண்ணு குத்தலாம் சொல்லலீங்க உங்களை. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அத்தை நீ கொஞ்சம் வாய் மூடிட்டு இருக்கியா? பேச தெரியாம பேசிட்டு இப்ப சமாளிச்சிட்டு இருக்க. மாமா, என் மேல விழுந்திருக்கிற வீண் படியை நான் பாத்துக்கிறேன் மாமா. அதை நான் சரி பண்ணிடுவேன். இதுக்காக தயவு செஞ்சு நீங்க எந்த பிரச்சனையும் பண்ணாதீங்க, விட்டுருங்க அப்படியே. மாப்பிள, அதை எப்படி விட முடியும்னு கேக்குறேன். இப்பவும் கண்ணை மூடி படுத்தா நீங்க லஞ்சம் வாங்கிட்டீங்கன்னு சொல்லி போலீஸ் உங்களை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போனது டிவியில பார்த்தது கண்ணு முன்ன வந்து போகுது. இந்த அவமானம் உங்களுக்கு மட்டும் இல்ல மாப்பிள, எங்களுக்கும் தான். அகல்யாவின் ஜெகனி இதை பத்தி பேசி காலேஜில் எத்தனை பேர் அவமானப்படுத்திருக்காங்க. அவ்வளவு ஏன், நான் வேலைக்கு போற இடத்துல கூட என்கிட்ட வந்து உன் மாப்பிள்ள லஞ்சம் வாங்கிட்டாராம்ல, லஞ்சம் வாங்கினதுனால கைதாயிட்டாராம்ல அப்படிலாம் கேக்குறாங்க மாப்பிள்ள. இதெல்லாம் மனசுல சுமந்துக்கிட்டு இந்த பிள்ளைய என்ன மன்னிக்க சொல்றீங்களா? மாமா போதும், நான் லஞ்சம் வாங்கினேன் தயவு செஞ்சு சொல்லாதீங்க.
மாப்பிள நீங்க லஞ்சம் வாங்கினதா நான் சொல்லவும் இல்லை, அதை நான் நம்பவும் இல்லை. இதுங்கெல்லாம் செஞ்ச கேடுகட்ட வேலையால இந்த ஊரே நீங்க லஞ்சம் வாங்கிட்டீங்கன்னு தானே பேசிட்டு இருக்கு. ஊர் என்ன வேணாலும் பேசிட்டு போட்டு மாமா, அதே நீங்க திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கீங்க. ஏங்க நீங்க என்னங்க பேசிட்டு சும்மா இருக்கீங்க? இரு. என்னால எப்படிங்க சும்மா இருக்க முடியும்? மடி நீ கொஞ்சம் அமைதியா இருடாமா, மாப்பிள்ளை கிட்ட நான் பேசிக்கிறேன். மாப்பிள்ள உங்களுக்கு என்னதான் ஆச்சு? உங்க ஆபீஸுக்குள்ள கொண்டு வந்து இவங்களே பணத்தை வச்சுவிட்டு நீங்க லஞ்சம் வாங்கினதா மாட்டி விட்டது இவங்க. நீங்க என்னன்னா இவங்க மேல கோவப்படாம என் மேல கோவப்பட்டு இருக்கீங்க. நான் லஞ்சம் வாங்கல. நான் நிரபராதின்னு என்னால நிரூபிச்சுக்க முடியும். அதை வச்சு இந்த ஃபங்க்ஷன்ல எந்த பிரச்சனையும் பண்ணாதீங்க. நீ என்ன பிரபு இப்படி பேசிக்கிட்டு இருக்க? வேற எப்படிப்பா பேச சொல்றீங்க? சபையில வச்சு நான் அவமானப்படுத்துற மாதிரி பேசினா என்ன அர்த்தம்? ஏங்க யார் உங்களை அவமானப்படுத்துற மாதிரி பேசுறது? அதுல போதும், எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே தெரியாத மாதிரி பேசாத. ஏங்க என்னாச்சுங்க உங்களுக்கு? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? மாடி விடுறாமா, என்னால உங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வர வேண்டாமா. மாப்பிள்ளைகிட்ட இதை பத்தி எதுவும் கேட்காத. கேட்காம வாய் முன்னாடி நிக்க சொல்றீங்களா? அவர் பேசினதை கேட்டு என் நெஞ்சு அப்படியே துடிச்சு போயிட்டு இருக்குங்க. அவர் லஞ்சம் வாங்கினதா சொல்லி மாட்டி விட்டவங்க எல்லாரும் நல்லவங்களா போயிட்டாங்க. அவங்கள மன்னிக்க கூடாதுன்னு சொன்ன நீங்க கெட்டவங்களா போயிட்டீங்களா? ஏங்க அவர் உங்ககிட்ட கோவப்படுறாருங்க. இந்த அவமானம் நமக்கு தேவையா? ஐயோ மனோரி, அட நீங்க இருங்கங்க. அவங்க சின்ன மருமக திருந்திட்டா இந்த வீட்ல இருக்கிறவங்க சந்தோஷமா வாழ்றேன்னு சொல்றாங்க. அதை எல்லாரும் நம்புறாங்க. அது எப்படி பண்ணிட்டு போட்டுங்க, நமக்கு அதை பத்தி எல்லாம் பிரச்சனை கிடையாது. அவங்களாச்சு அவங்க மருமகளாச்சு. இதுல கருத்து சொல்றதுக்கும் முடிவு சொல்றதுக்கும் நாம யாரு? அம்மா மனோகரி கொஞ்சம் அமைதியா இருமா. நீங்க பேசாம இருங்கண்ணே. பாவம் ஒரு இடம், பழி ஒரு இடம்னு சொல்லுவாங்க. அதை இப்ப நான் கண்கூடாவே பாத்துட்டு இருக்கேனே. போதுண்ணே போதும். ஏங்க எதுக்காக இன்னும் இங்க நின்னுட்டு இருக்கீங்க? மாப்பிள்ளை வீட்டை விட்டு கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளாதான் போவேன்னு சொல்லுவீங்களா? வேணாங்க, அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்ததுன்னா என்னால தாங்கிக்கவே முடியாதுங்க. வாங்க வாங்க போலாம், இப்பவே போலாங்க. அகல்யா ஜெகன் வாங்க வாங்க சொல்றல, வாங்க சித்தி வாங்க. சிவா நீங்க தானே இந்த ஃபங்க்ஷனை நடத்தி வைக்கணும். ஏ மாதிர நாங்களா தாலி எடுத்து குடுக்கறோம்னு சொன்னோம்? இங்கதான் சபையில பெரியவங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்கல்ல, அவங்களே தாலி எடுத்து கொடுத்து இந்த ஃபங்க்ஷனை நடத்தி முடிச்சுக்கோ. நாங்க போறோம். சமாளிங்க சித்தி ப்ளீஸ். ஆதிர எல்லாருமா சேர்ந்து என்னையும் அப்பாவையும் தாலி எடுத்து கொடுக்க சொல்லி சொன்னீங்க. அதுக்கப்புறம் வேண்டான்னு சொன்னீங்க. நீங்க வேண்டான்னு சொன்னதுக்கு அப்புறம்லாம் நான் கோவப்படலமா.